வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். காங்கிரஸ் திமுக இடையேயான உரசல் போக்கு தொடர்கிறது. தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, அதிக எண்ணிக்கையில் சீட்டு, தாங்கள் விரும்பிய தொகுதிகள் அப்படிங்கிற டிமாண்டை வச்சுட்டே இருக்கிறாங்க. எதை நோக்கி நகருது? மொத்த காங்கிரஸ் கட்சியும் அவ்வாறு பேசுகிறதா, அவ்வாறு செயல்படுகிறதா அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு பகுதி ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நிலைப்பாடில் இருக்கிறவங்க ராகுல் காந்தி பேசுவார், நாங்கள் கட்டுப்படுத்துவோம், நாங்கள் நடவடிக்கை எடுவோம், இப்படி பேசுறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாதி சொல்கிறாங்க. அப்போ எதை வைத்து நோக்குதுன்னா, நான் என்னென்னா இப்போது சமீப காலமாக இது கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக இதை பார்க்குறோம். நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே அப்படி இருக்கும்பொழுது நான் அதை ரெண்டாக பிரித்து பார்க்குறேன். அதாவது ஒரு சிலர், உதாரணத்துக்கு ஐயா ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அது போன்ற இருக்கவர்கள், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, திருச்சி வேலுசாமி அவர்கள் போன்றவர்கள், அவங்கெல்லாம் என்னென்னா இந்த கூட்டணி வேண்டாம், இந்த கூட்டணி இல்லைனாலும் நம்ம ஒன்றும் ஆகிட மாட்டோம், காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா யாருமே ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் எங்கள் தயவில் தான் ஆட்சி வரும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசினவங்க இன்னும் இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த 5000 ரூபாலாம் பணம் போட்டாலாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரி போகிறதுலாம் அது கூட்டணி தர்மத்தை தாண்டி கூட்டணியே, அதாவது இந்த கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதையோ ஒன்று யோசித்து தான் அதை செய்கிறாங்க. யாருமே வேணும்ட்டே எல்லா ஃபெப்ரவரிலையும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணமும் ஒரு 3000 ரூபாய் 3 மாதத்துக்கு அட்வான்ஸும் போட்டு 5000 ரூபா ரொக்கம் போடலை. அப்போ 4 வருஷமாக பண்ணாதவங்க தேர்தல் வர நேரத்தில் 5வது வருஷம் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ அதற்கு பின்னாடி ஒரு தேர்தல் கணக்கு இருக்குது. அந்த இடத்துல கொடுக்குற இடத்துல அரசாங்கம் இருக்குது, அதை வாங்குகிற இடத்துல பொதுமக்கள் இருக்காங்க. மக்கள் இதை நமக்கு சாதகமாக இது பயன்படுன்ற அந்த அரசியல் கணக்கு இருக்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். மக்கள் மேலே அதீத அக்கறை அப்படின்றதுக்குள்ளலாம் நான் போகலை. நான் அது ஸ்ட்ரைட் எலக்டோரல் பாலிடிக்ஸில் அது கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முன்தொகையாக அரசாங்கமே அதை செய்யுதுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது சமீபத்தில் பீகாரில் இது தார்மீக அடைப்பில் இது நியாயமா, தர்மமா, முறையா அப்படின்னு அது கேட்டால் அந்த டெக்னிக்கல் கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனால் இது சட்டத்தின் அடிப்படையில் இது தவறு இல்லை, இது ஒரு திட்டம் அப்படின்றது அரசியல் சாசனம் சொல்லுது. அப்போ இதை பண்ணக்கூடிய நேரத்தில் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அதையே கொச்சைப்படுத்துது. அப்போ அப்படின்னா அந்த தீவிரத்தன்மையை நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த தீவிரத்தன்மை நோக்கி போகிறதுல குறிப்பாக முதல் இடத்துல இருக்கிறவர் ஐயா மாணிக்கம் தாக்கூர். ஒருவேளை அவர் அவருக்கு எதனா ஒரு நிலைப்பாடு இருக்குமா, இல்லை அவர் வேறு எதனா கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் போய் விஜய் கூட சேர்ந்த விஜயும் பலப்படுத்தலாம், நமக்கு உண்டான இல்லை காங்கிரஸ்க்கு உண்டான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாரா அப்படின்றதுனா உள்கேள்விகள். இதற்கு அவர் வாயை திறந்து பதில் சொன்னால் தெரியும், இல்லைனா அவரோட நடவடிக்கை எப்படி போகுது அடுத்த கொஞ்சம் நாளான்னு பார்த்து நம்ம கணக்கு வரலாம். ஆனால் இந்த கேள்விகள்லாம் இப்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு எழுது. ஏன் அதாவது ஒரு 10 பேர் முக்கியமான தலைவர் இருப்பாங்க காங்கிரஸில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி குழு தலைவர், அதுக்கப்புறம் முன்னாள் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க, முன்னாள் டிஎன்சிசி அப்படின்னு. அப்போ 10 பேர் 12 பேரில் முக்கால்வாசி பேர் திமுகவோட ஒரு சுமூகமான ஒரு உறவோடு போகிறாங்க. எதுவும் பேசுவது கிடையாது, கொச்சைப்படுத்துவது கிடையாது, மரியாதையை பற்றி பேசுவது கிடையாது. அப்போ இதெல்லாம் பேசும்போது ஒரு சைடு முதலமைச்சர் ஒரு பதிலை சொல்கிறாரு, இதுக்கு மேலே கூட்டணியில் பங்கு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உடனே பதில் சொல்கிறார். தமிழகத்தில் கூட்டணி தலைவர் அப்படின்னா அது மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக பொறுத்தவரை. அப்படி முதல் இடத்துல இருக்கிறவர் பேசுறதுக்கே ஒரு நேர் விமர்சனம் வருது. அதனோட இன்னொரு செல்வ பெருந்தகை பதில் சொல்றதே இல்லை. செல்வ பெருந்தகை பதில் சொன்னாலும் அரசியலில் மாணிக்கம் தாக்கூர் பேசுவது தான் சர்ச்சையாகிறது. செல்வ பெருந்தகையை விட அவர் அதிகமாக பேசுகிறார். செல்வ பெருந்தகை பேசக்கூடிய பேச்சையும் மாணிக்கம் தாக்கூர் பேசக்கூடிய பேச்சையும் பார்க்கும்போது எதிர்கட்சிகள் மாணிக்கம் தாக்கூர் பேசக்கூடியது அவர்களுக்கு வசதியாக இருக்குது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், அங்கே கூட்டணியில் விரிசல், அங்கே பிரச்சனை, அது சரியா இல்லை, அது கூட்டணியில் பிரச்சனை, அது தோற்று போயிடும், திமுக தோக்குறது உறுதி அப்படின்ற மாதிரி அவர் அந்த பிரச்சாரத்தை இப்போது ஆரம்பிச்சிட்டார். அவர் இப்போ எழுச்சி பயணம் போகிற இடத்துலலாம் இப்போ இதை தான் அதிகமாக பேசுகிறார். பார்த்தீங்களா இது என்ன நடக்குது பாருங்கள், இது வராது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். அப்போது கூட்டணின்றதை தாண்டி, ஆட்சியில் அதிகாரன்றதை தாண்டி ஒரு தேர்தலுக்கு ரொம்ப முக்கியம் வெற்றி தோல்வி தான். அப்போது தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு நினச்சி இதை பண்ணுறாங்களா, இல்லை தாவேக்காவோட போய் சேர்ந்தால் நம்மளால் கணிசமான வெற்றி பெற்றுவிட முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களான்றது தெரியல. வின்னபிலிட்டி என்ன தாவேக்காவோட போனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வர்றது கூட கஷ்டம்தான். அவங்க சொல்லலாம்,
அதாவது கன்னியாகுமரியை தாண்டி தாவேக்கவுடனான கூட்டணியோடு என்னால் வேறு எந்த ஒரு மாவட்டத்தையும் காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக ஆதரவாக என்னால் பார்க்க முடியல. தனிப்பட்ட கருத்து பத்திரிகையாளராக. இன்னொன்று, நம்ம எல்லா தொகுதியும் நான் போய் பார்த்த அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒண்டி அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதை தாண்டி வெற்றி பெறுகிற அளவுக்கு மற்ற மாவட்டத்தில் எங்கேயுமே செல்வாக்கு இல்லை. மற்ற மாவட்டங்களில் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் விருதுநகரில் அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு வாக்கு இருக்குது, ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ராமநாதபுரத்தில் வாக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கிவ் அண்ட் டேக் பாலிசி, காங்கிரஸ் கட்சி அவர்களோட வாக்குகளை மற்ற கட்சிகளுக்கும், மற்ற கட்சியோட காங்கிரஸ் சேரும்போது அந்த கட்சி வாக்கு காங்கிரஸுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வெற்றியாக போயிருக்கு. நிறைய தேர்தலில் வெற்றியை கண்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இருந்தும் கூட இந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியை விட மோசமாக, எதிர்க்கட்சி ஒரு விமர்சனம் வைக்குதுன்னா அதை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிறவங்களே கூட தேர்தலில் ஒன்றா நின்று களத்தை சந்திக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி இடையூறுகள் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ராகுல் மௌனம் என்ன சொல்லுது? இல்லை, மௌனம்ன்றது வந்து ஒரு 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 சரி, இது அதிகமாக பேச வேணாம், இது நமக்கு எதனா பிரச்சனையாகுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. திமுகக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அதாவது டிராவிடியன் மாடல் 2.0 நாங்கள் தான் வரப்போகிறோம், கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி பேசுவது வந்து திமுக கூட்டணிக்கும் அது நல்ல இல்லை, ஆட்சிக்கும் அது ஒரு நல்லது இல்லை. ஏன்னா பிரச்சாரம் என்பது வந்து எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி நீங்கள் வெளியில் பொதுமக்கள் கிட்ட சொன்னாலும் உட்கட்சி பிரச்சனை இருக்கும். எனக்கு சீட்டு வேணுன்ற இடத்துல எனக்கு கிடைக்கல, வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. அந்த உள்ளடி பிரச்சனையெல்லாம் பொதுவாக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மூடி மறைச்சி தொண்டர்கள் கிட்ட மாவட்ட செயலர் கோச்சிங்கன்னா பரவாயில்ல, சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை வேட்பாளருக்கு சீட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் தொண்டர்கள் சேர்ந்து போங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பூசி மொழிவி எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஓப்பன் ஆகுது. எந்த அளவுக்குன்னா ஒரு முதலமைச்சர் அவர் தான் கொடுக்கணும், ஆட்சியில் அதிகாரமோ இல்லை கூட்டணியில் எண்ணிக்கை சீட்டோ வந்து திமுக கொடுத்து காங்கிரஸ் கேட்டு பெறுற இடத்துல தான் தமிழகத்தில் அரசியலில் அவங்க இருக்கிறாங்க சமீப காலமாக. ஒரு காலத்தில் ஆட்சி கட்டில் இருந்தவங்க அவங்க. ஆனால் யதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இயல்புன்னு பார்க்கும்போது அண்ணாரிவாளையத்தில் தான் போய் ஒப்பந்தம் ஆகுது. இங்கே இருக்கிற திமுக தலைவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து செய்தியாளர்களை சந்திக்கிற அந்த நடைமுறை என்பது இல்லை. அப்போ கேட்டு பெற இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் கட்சியை கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போடுறீங்க, அதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் மதுரையில் ஆல்ரெடி அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து உங்களுக்கு வந்து பூத்தில் ஆள் கிடையாது, ஓட்டு வந்து மொத்தம் 3000 ஓட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி நீங்கள் வந்து அவர் தோற்றுருவார் அப்படின்ற மாதிரி பேசுறது போய் மறுநாள் போஸ்டர்லாம் ஓட்டுறீங்க. அப்போ மரியாதை அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து இந்த இந்த எங்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னு பேசும்போது திமுகனுடைய செய்தி தொடர்பாளர் அஃபீஸ் அவர் என்ன மருத்துவர் அஃபீஸ் என்ன போடுறாருன்னா, எந்த மரியாதை அப்படின்னு போட்டு காதலுக்கு மரியாதை, முதல் மரியாதை, முன்னாள் மரியாதை, சொந்தத்தில் மரியாதை, எந்த மரியாதைன்னு போட்டு கிண்டல் பண்ணி விளையாடுறாங்க. அப்போது எந்த மரியாதைன்னு போது நிறைய பேர் வந்து அது என்ன பண்ணால் எள்ளி நகையாடுறாங்க. அது காதலுக்கு மரியாதை விஜய் படமாச்சு, அது எங்கே இங்கே வந்தது, முதல் மரியாதை வந்து சிவாஜி படமாச்சு, அது எங்கே இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது பொலிட்டிக்கலாக அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவர்கள் அது ஸ்ட்ரைட்டாக கமெண்ட்டு கிடையாது. மருத்துவர் அஃபீஸ் அவர்கள் போட்டது வந்து காங்கிரஸை கேள்வி கேட்கல, டைரெக்டாக பார்த்தா தெரியாது. ஆனால் அது ஒரு மாதிரி கிரியேட்டிவாக கிண்டல் பண்ணுறது. நீங்கள் எங்களை தொட்டிங்கன்னா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க, நீங்கள் ராகுல் காந்திக்கு வேண்டப்பட்டவராக இருங்க, ஆனால் நான் வந்து திமுக சார்பாக பேசக்கூடிய ஊடகத்தில் பேசக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் இளைஞர், எனக்கும் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு அப்போ திமுகவில் அடுத்த கட்ட லெவலில் அவங்க வந்து கிரியேட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து அஃபீஸ் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஐயா மரியாதை அப்படின்னா எந்த மரியாதை, காதலுக்கு மரியாதை, முதல் மரியாதை, நான் படங்க பேர் தான் போட்டேன் அப்படின்ட்டு கடந்து போவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது யோசிக்கணும். இப்போது நிறைய பேர் இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கும் எல்லாம் ரத்தம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம முதலமைச்சரையோ இல்லை நம்ம கட்சியையோ இவர் வந்து மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து அந்த கூட்டணியில் தேவையில்லாத சர்ச்சை. ஏன் அவர் மட்டும் இவ்வளவு உறுதியாக மீண்டும் மீண்டும் இது குறித்து பேசுகிறாரு? ஒருவேளை அவர் நினைக்கலாம், மேபி 2029 ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வரலாம், அது நம்மளாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியில்னு அவரோட ஆசை இருக்கலாம். அடிப்படையில் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் சின்ன ஆசை என்ன இருக்கணும்னா கவுன்சிலர் ஆகணும்னு இருக்கும், பெரிய ஆசை என்னென்னா முதலமைச்சராகவோ இல்லை பிரதமர் ஆகணும்னு தான் இருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும். அந்த அரசியல்வாதியோட ஆசை வந்து மாணிக்கம் தாக்கூருக்கே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழகத்து முதலமைச்சர் ஆவாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிஜேபி அவங்கள நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசுபொருள் வந்துச்சு. அப்படி ஏன் அந்த பேசுபொருள் வருது? அப்போ அவர்களுக்கு அது ஒரு ஆசை இருக்குது. அதேமாதிரி சிதம்பரம் அவர்கள் பேரும் ஒரு காலத்தில் வந்து தமிழகத்துக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் மகன் ஐயா பா சிதம்பரம் பேச்சு இருந்தது. ஒருவேளை மாணிக்கம் தாக்கூர் அது மாதிரி அதீத ஆசை இருக்கலாம், தப்பு இல்லையே. இது வந்து ஒரு ஒரு இருக்கலாம். இல்லை ஏன் இனிமேல் நான் போட்டியிடவே மாட்டேன்னு சொல்கிறாரு அவர்.
எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நான் போட்டியிடவே மாட்டேன். அரசியல்வாதிகள் சொல்லுவதையெல்லாம் வந்து நம்ம அப்படி இதுக்கு மேல் நான் போட்டியே போட மாட்டேன், ஐயா வள்ளலர் மாதிரி அமைதியாக போகலாமே அவர். நான் போட்டியிட மாட்டேன், நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நான் வந்து இது பண்ண மாட்டேன், நான் என்னால் பிரச்சனை வராது அப்படின்னா அரசியல் என்ன அர்த்தம்னா இதெல்லாம் அவங்க வேணும்ட்டு பெருசு பண்ணி விடுறாங்கன்னு அர்த்தம். அமைதியாக போகிறவங்க அமைதியாக போகலாம்ல, எதுக்கு அதை சொல்லணும்? ஆனால் எனக்கு வேணாங்கண்ணா, நான் அதில் எனக்கு முக்கியம் இல்லைண்ணா, எனக்கு மோடிஜி தான் நான் முக்கியம், அமித்ஷாஜி தான் முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள விட எனக்கு நான் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். அதுதான் அரசியலில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது சமீப காலமாக. இப்போ ஐயா மாணிக்கம் தாக்கர் நான் இனிமேல் போட்டி போட மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா ஒரு 4 பேர் வந்து போஸ்டர் விட்டுவாங்க, காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுத்த மாணிக்கம் தாக்கூருக்கா இந்த நிலைமை, ஐயா தயவு செய்து காங்கிரஸ் கண்ணியத்தை காப்பாற்ற நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னு ஒரு 4 பேர் போஸ்டர் விட்டோன்னே காங்கிரஸ் தோழர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தில் நான் போட்டி போடுறேன். முடிஞ்சு போச்சா? இது ஒரு ட்ராமா, இது பொலிட்டிக்கல் ட்ராமா. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணுவாங்க. அதில் எந்தெந்த கேரக்டர்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க, எந்த கேரக்டர்ஸ் கம்மியாக பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இப்போ ஐயா செங்கோட்டையன் பார்த்தோம், அவர் என்ன சொன்னார்? இயக்கம் ஒன்றாக வேண்டும், எல்லாரும் ஒன்று சேர வேண்டும், அது பண்ண வேண்டும், இது பண்ண வேண்டும், கடைசி இறுதி மூச்சு வரை நான் அதிமுக தான் இருப்பாங்க. அப்போ அது என்ன அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அப்புறம் கடைசியில் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி தாவேக்கால விசில் சின்னத்தை பார்த்து தயவு கூர்ந்து அதை ஊதுங்கள் அப்படின்றீங்க. அப்போ ரெட்டலைன்றதை மறந்துட்டு விசில் சின்னத்துக்கு போயிட்டீங்க. அப்போ அன்றைக்கி நான் செத்தாலும் வந்து கொடியை மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னது, அப்போ நீங்கள் அதை வந்து நடைமுறைக்கு படுத்தலை. இதே டயலாக்கை ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதிமுகவில் மறைந்த அவங்களோட கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு மதுசூதனன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார், கொடி பிடிக்கும் தொண்டன் தான் அதிமுகவை கடைசி வரலும் காப்பாற்றுவான், தலைவர்கள் போவாங்க, தலைவரோட வழியில் போவாங்க, ஆனால் கொடி பிடிக்கிற தொண்டன் காப்பாற்றணும். கடைசியில் அவர் மேலே வந்துட்டு அதிமுக கொடி போட்டு தான் அவர் போனார். இப்போ ஒரு சிலர் அப்படியே போவாங்க, ஒரு சிலர் இங்கே இருக்குது இங்கே மாறுவாங்க, கட்சி மாறுவாங்க, நிலைப்பாடுகள் மாறலாம். அது அவர்களோட தன்மை. நம்ம அதை பொறுத்து அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உரிமையும் கூட, அதுவும் நம்ம போல. பட் ஆனால் இது வந்து என் பார்வையில் வந்து இது ஒரு டிராமா. அதாவது எப்படி கையாளுது திமுக? திமுக உண்மையில இந்த நொடி வேலையில எப்படி கையாளணும்னு தெரியல. உண்மை அதுதான். ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தை போய் வந்து இவ்வளவு நாள் அவங்க பண்றதுனால எவ்வளவு சிக்கல் பாருங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பிப்ரவரி மாதம் இறுதி பாதிக்கு வந்துட்டோம். பிப்ரவரி மாதம் பெரிய மாதம் கிடையாது, 28 தேதி தான். உங்களுக்கு ஒருவேளை வந்து போன 2021 நடைமுறையை நம்ம பின்பற்றோம் அப்படின்னா மார்ச் முதல் வாரத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு 10 நாளில் வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் வேட்புமனு பின்வாங்கணும், அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிமுகம் படுத்தணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் மார்ச்லேருந்து அது ஏப்ரல் 6ஆம் தேதி நினைக்கிறேன், போன வாட்டி ஃபர்ஸ்ட் வீக்லேயே நடந்தது தேர்தல். இப்போ வந்து மேபி ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கனா கூட கையில் இந்த தேதியில் இருந்து இன்றைக்கி பார்க்கும்போது 40 நாள் தான் இருக்குது அதிகபட்சம். இப்போ 40 நாளுக்கு நெருக்கத்தில் வரும்போது கூட்டணியில் பங்கா ஆட்சியில் பங்கா அப்படின்றது சீட்டு எண்ணிக்கையில் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து ஒரு 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 விஷயம், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒன்று ஆட்சியில் பங்கு வேணும், இல்லை வேண்டாம், அவ்வளோதான். சீட்டு எண்ணிக்கை அப்புறம். ஸோ இதுலேயே வந்து அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. யார்? திமுக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாஜக டெல்லியிலேருந்து அதிமுகவை அழுத்துது, என்டிஏ வந்து நிர்பந்தம் பண்ணுது, பாஜக இங்கே ஊடுருவ பார்க்குது சொல்லி நாங்கள் நிறுத்தி வச்சு அதை தான் எங்கள் பலமாக பல தேர்தலை நாங்கள் அதை வந்து காட்டி அதிமுகவை வலிமைப்படுத்துறதுக்கும் இல்லை அதிமுகவை வீக்கன் ஆகிறதுக்கும் எங்களுக்கு அதுதான் ஒரு ஆயுதமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இந்த நரேட்டிவ் கூட புரியாமல் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் பங்குன்றாங்க. அப்போது இப்போ எங்களுக்கும் பங்குன்னும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார், எப்பா என்னை எதிர்த்து பேசினாங்க அண்ணாமலை, கட்சி தலைவர் பதிவிலேருந்தே எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு கூட்டணி வந்தது. எங்களதில் யாரும் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கூட்டணியில் பங்கு, இல்லை அண்ணாமலை வந்து கூட்டணியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இல்லை நட்டாவோ இல்லை அமித்ஷாவோ வந்து இல்லை கூட்டணியில் பங்கு கொடுத்தாதான் உங்கள் கூட கூட்டணிலாம் யாரும் பேசலை. மெயின் டிமாண்டாக வெறும் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்டிஏ தலைமையிலான கவர்மெண்ட் என்டிஏ, அதுக்கே முதல்வர் வேட்பாளர் சொல்லலை, அங்கேருந்து முதல்வர் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மரியாதைலாம், மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும், எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும், 5000 ரூபா கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது, 5000 ரூபா கொடுத்தா நிறைய நேரத்தை தோற்றுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்வீட்டும் போடுறீங்க, வாயிலையும் பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் என்ன? இப்போ இதெல்லாம் பேசு பொருளாவா தான்? இதெல்லாம் சர்ச்சை அல்லவா? திமுக இதற்கு வந்து பதிலடி கொடுக்கணும். இன்றைக்கி ஐயா செல்வ பெருந்தகை வந்து ஏதோ நடவடிக்கை எடுப்போன்ற கார்கே கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கார்கே கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவதுங்க இவர் தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர். அவர் அதிகாரத்தை ஃபஸ்ட்டு செயல்படுத்துகிறாரா சொல்லணும். நான் டிஎன்சிசி பிரசிடென்ட், எனக்கு மேலே ஏஐசிசி, இந்த எம்பி எம்எல்ஏ எல்லாம் பேசக்கூடாது.
நான் பேசுகிறேன், தலைவர்கிட்ட பேசுகிறேன், தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டா, முடிஞ்சு போச்சு. அப்போ செல்வ பெருந்தகைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று செல்வ பெருந்தகையும் இந்த கூட்டு இந்த பிரச்சாரத்தில் ஒன்று பங்குதாரராக இருக்கணும். அதாவது திமுக ஆட்சி எதெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் பலவீனப்படுத்துகிற மாதிரி பிரச்சாரம் நடக்குது இப்போது. அந்த விஷயத்தில் செல்வ பெருந்தகையும் பார்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா அவரால் அதை சமாளிக்க முடியாமல் இந்த முற்றுப்புள்ளி செல்வ பெருந்தகையே கூட இதுக்கு முடிவு வைக்கலாம். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் சொல்கிறது அதிகாரப்பூர்வது கிடையாது, நான் சொல்கிறது தான் அதிகாரப்பூர்வமானது. எங்களுக்கும் அவங்களுக்கும் சுமூகமான உறவு இருக்குது. கூட்டணியில் பங்கா இல்லையான்றது தேர்தல் முடிஞ்சவொன்னே முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் நாங்களும் கூட்டணியில் பங்கு பெறணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கேற்றார் போல் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ எங்களுக்கும் எண்ணிக்கை வரும்போது நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் அப்புறம் கூட பங்கு கேட்போம். இல்லை அவங்களுக்கே எண்ணிக்கை வருது, அவங்களே ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அப்போ அது ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணுவார். மற்றபடி இந்த தேர்தலில் வந்து தேர்தலுக்கு முன்பு இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வரணும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு. அந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறணுமா வேணாமன்றது இரண்டாவது. ஸோ முதல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம். இரண்டாவது விஷயம் எங்களுக்கு இப்போ பொருட்டல்ல. அதனால் மாணிக்கம் தாக்கூரில் இன்னும் 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசின்னு போட்டோம். அதனால் எந்த இதுவும் கிடையாது. நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு பின்னாடி இது முடிவு செய்யப்படும். ராகுல் காந்தி முடிவெடுப்பார், முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார். அதை பற்றி இனிமேல் தயவுசெய்து எங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாவது அவர் அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடலாம். ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு, கம்முன்னு இருக்கார். திடீர்னு இல்லைங்க காங்கிரஸ்லேயும் இந்த கோரிக்கை இருக்க தானே செய்யுது, அது ஒன்றும் தப்பு கிடையாது, எங்கள் கட்சியினுடைய இப்படி பேசி ஆளாளுக்கு பண்ணையார் மாதிரி பேசி தான் அந்த கட்சியை இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நிலையற்ற தன்மைக்கு கொண்டு வந்து விட்டு. ராகுல் பேசியிருந்தா இவ்வளவு தூரம் முத்தி இருக்காது அந்த விவகாரம். ராகுல் காந்தியோட ஃபெயிலியருங்க இது. இந்த நொடி வரலாம் பார்க்கும்பொழுது இப்போது ஒரு விஷயம், நீங்கள் பிஜேபியில் அந்த தலைவர்கிட்டனா ஒன்று போய் கேளுங்க, என்னங்க வேணும் அப்படின்னா திமுக தோக்கணும், அவ்வளோதான். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. திமுக கூட கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் இதை விட மோசமாக போகணும் எங்களுக்கு, அவ்வளோதான். மிச்சப்படி அவர் அதுக்கெலாம் இப்போ நாங்கள் கிடையாது. அதாவது ஒரு காலத்தில் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒருத்தரை உருவாக்குவாங்களான்னு பேசப்பட்ட காலம் போய் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதே கருத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழிசை என்ன சொல்கிறாங்க, எதனா கான்ட்ரவர்சி வருதா, திமுக தோக்கணும். வானதி என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் வீட்டுக்கு உணவு சாப்பிட வந்திருக்கேன்றாங்க, வருங்கால முதலமைச்சர் வீட்டுக்கு. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, திமுக வீழ்த்தணும், அண்ணா திமுக ஜெயிக்கணும், எம்ஜிஆர் ஆட்சி வரோன்னா அதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போகிறாரு. அவர் இன்னும் ஒருபடி போய்டு அவர் ஏடிஎம்கேவா பிஜேபியான தெரியாத மாதிரி இருக்கிறார். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சியை வீழ்த்துறதுக்கு நான் வேலை செய்வேன், எனக்கு எங்கள் தலைமையில் என்ன சொன்னாங்க, பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்க, திமுக தோக்கடிக்குங்க, அதுதான் மக்களோடது, அதுக்கு நான் வேலை செய்கிறேன்றாங்க. அப்போது பிஜேபியில் எல்லாம் ஒரு லைனில் வந்துட்டாங்க. நேற்று வரலும் எதிரியாக இருந்த மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட மிரட்டுறாரு. யாரை மிரட்டுறாரு, ஓபிஎஸ் ஐயாவை மிரட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா சசிகலாவையும் சேர்த்து எந்த துணிக்கு போகிறாங்க பாருங்க. நான் இவ்வளோ பிரச்சனை பண்ணேன், துரோகின்ன எதிரின்ன தூக்குமாட்டின்னு கூட தூங்குவேன், உங்களெல்லாம் சேர மாட்டேன்ற அளவுக்கு நான் அந்த ரேஞ்சுக்கு போய் பேசினவர். நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், அண்ணன் தம்பி பங்காளி சண்டை போட்டுக்கிட்டோம், பிரச்சனை நடந்து உண்மை, நானே மறந்துட்டேன். என் சகோதரர்களோ என்னோட நிர்வாகிகளோ என் கட்சிக்காரங்களோ யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில் இருக்கோ அந்த அணி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு உழைக்கும், 100% உழைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நீங்களும் இங்கே வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வரலன்னா அப்போ அம்மாவோட ஆட்சி வர்றதுக்கு நீங்களாம் வரமாட்டீங்க, உதவ மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட உங்களை அம்பலப்படுத்திங்க, உங்களை மக்கள் அடையாளம் காண்பாங்க அப்படின்றாரு. அது என்ன பொருள்னா, நீங்கள் யாரோட ஆளுன்றது மக்கள் பார்த்துக்குருவாங்க. அம்மா ஆட்சி வரணும்னா ஒன்று அது அதிமுகவோ இல்லை மக்கள் முன்னேற்ற கழகமோ வேலை செய்யணும், அதுக்கு நாங்கள் தயார். அப்போ நீங்களாம் தயார் இல்லைன்னா அம்மா வழியில் ஆட்சி வேணான்னு நினைக்கிறீங்க. அப்போ அம்மா வழியில் ஆட்சி வேணான்னா என்ன நினைக்கிறீங்க, திமுக வரணும், கலைஞர் அவர்களோட ஆட்சி வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க. இதை மக்கள் உங்களை இப்போ பார்த்துக்குருவாங்கன்னு சொல்கிறார். இதை விட அது ஒரு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான த்ரெட்டு கிட்டத்தட்ட அதுதான். அப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோக்கஸ் திமுக வீழ்த்தணும், அதை நோக்கி அவங்க போகிறாங்க. இங்கே என்னென்னா முதலமைச்சராக ஸ்டாலின் சார் வரட்டும், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. போன வாட்டி 1 சீட்டு 2 சீட்டு வாங்கினவங்களாம் இந்த வாட்டி 5 சீட்டு கேட்குறீங்க. சரி, ஆளாளுக்கு 5 சீட்டு கேட்டால் தீர்மானம் வேறு போடுறீங்க. காங்கிரஸ் கட்சியை பார்த்துட்டு மனிதநேய மக்கள் கட்சி போடுது தீர்மானம் போடுறது தப்பு கிடையாது, பட் எந்த மாதிரி நேரத்தில் போடுறீங்கன்றது தான் முக்கியம். இதே நீங்கள் போன வருஷம் தீர்மானம் போட்டுட்டு அது ஒரு பேசு பொருளாக இல்லாமல் அமைதியாக போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஆளாளுக்கு தீர்மானம் போடும்போது
விசிக என்ன நினைக்கும், ஓகே இவங்களை விட நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம், நம்மளும் வந்து சீட் எக்ஸ்ட்ரா கேட்கலாம். பே சண்முகம் கூட இரட்டை இலக்கத்தில் கேட்போம். இரட்டை இலக்கில் இப்போ 5 கட்சி இருக்குங்க, ஆளுக்கு இரட்டை இலக்கில் கேட்குறீங்க, 10 வச்சுக்கோங்க. இருக்கிறதே இரட்டை இலக்கில் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை 10. சிபிஐ, சிபிஎம், விசிகே, மதிமுக, அதுக்கப்புறமா வந்து மையம் கமலாயா வருது. இவங்க எல்லாருமே இரட்டை இலக்கில் கேட்டால் 50 சீட்டு போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி குறைந்தபட்சம் ஒரு 30 சீட்டு வச்சுக்குவோம், குறைந்தபட்சம் 50 + ஒரு 30 80. இது இல்லாமல் சிறிய கட்சிகள் இருக்குது. வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இருக்கிறாரு, ஐயா ஜவாஹிருல்லா இருக்கிறாங்க, அப்புறம் கருணாஸ் இருக்கிறாரு, தமிமுல் அன்சாரி, அப்புறம் இன்னொருத்தர் கூட சிறிய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஆளுக்கு வந்து ஒரு சீட்டு, கொங்கு ஈஸ்வரன் ஆளுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி போட்டால் கூட அதில் ஒரு 10 சீட்டு போயிடுச்சு. அப்போ 5 பெரிய கட்சின்ட்டு 10 50, காங்கிரஸ் ஒரு 30 80, சிறிய கட்சிகள் ஒரு 10 90 சீட்டு தூக்கி கையில் கொடுத்துட்டா அப்போது எத்தனை இடத்துல அவங்க நிற்பாங்க? அதனால தான் அங்கே பிரச்சனை வருதுன்னா தான் ராஜகண்ணப்பன் உள்ளே வராரு. ராஜகண்ணப்பன் உள்ள 170 தொகுதிகளை 160னா நிற்கணும், இல்லை 170 நின்னா தான் 160ன்னு வரும். அப்படி 160ன்னு சொல்கிறது 98%க்கு அவங்க சொல்கிறாங்க. 95 to 98 அந்த ஸ்ட்ரைக் ரேட் வராது. இதுவரையிலும் யாரும் வாங்கினது கிடையாது. அப்போ குறைந்தபட்சம் 130 125 சீட்டு இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 7-8 சீட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு ரெசார்ட் அரசியல் பண்ணுறாங்க, இல்லை திடீர்னு ஒரு 3 இடத்துல பை எலெக்ஷன் வந்துடுது ஒரு 2 வருஷம் கழிச்சு, இல்லை யாரோ ஒரு 3 பேர் தண்டனை பெற்று குற்றவாளியாக போய் பதவி போகுது. ஏன்னா எல்லாருமே வழக்கு இருக்குது, எல்லாருமே வந்து ஒருமையை விட கொஞ்சம் கணிசமாக அதிகமாக இருக்கணும்னு, அதாவது ஒரு 10 சீட்டு 15 சீட்டுனா எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சேஃபாக இருக்க முடியும்ன்றாங்க. அதனால தான் அவங்க 130 135ன்றாங்க. அப்போ 130 135னா மினிமம் ஒரு 30லேருந்து 40 தொகுதி தான் தோக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும். அதை விட நம்மளே அதிகமாக தோத்துட்டோம் அப்படின்னா சிக்கல். இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் ஜெயிப்பாங்கன்னா அதை அவங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் காங்கிரஸில் நின்று ஜெயிப்பாங்க, ஆனால் போய் பாஜகவில் சேர்ந்துருக்கிறாங்க. வட இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. அந்த பயமும் திமுகவுக்கு இருக்கும், அது இயல்பான பயம்தான். அப்போ இவ்வளவு பிரச்சனையை வந்து இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. பார்க்கலாம் எதை நோக்கி நகருதுன்னு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.